இந்தியாவில் சென்னை, பெங்களூரு, மும்பை உள்ளிட்ட பெருநகரங்களில் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் உணவகம் நடத்தவும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வளைகுடா நாடுகளில் போர் நீடிக்கும் நிலையில் கச்சா எண்ணெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை பீப்பாய்க்கு $110 முதல் $120 வரை உயர்ந்துள்ளது. தற்போது வீடுகளுக்கு பயன்படுத்தக்கூடிய எரிவாயு சிலிண்டர் $928க்கும் வணிக சிலிண்டர் $2043க்கும் விற்கப்பட்டு வருகிறது. அதே நேரத்தில் இந்தியன் ஆயில் நிறுவனம் சென்னையில் வணிக சிலிண்டர் விநியோகத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இந்த நிலையில் சிலிண்டர் தட்டுப்பாட்டால் டீக்கடை மற்றும் உணவகம் நடத்துவோர் பெரும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். உணவகங்களில் உணவு வகைகளை குறைத்து விற்பனை செய்து வருவதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். இனிவரும் நாட்களில் எரிபொருள் தட்டுப்பாட்டால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும். இதனால் பொதுமக்கள் பாதிக்கப்படுவார்கள். எனவே எரிவாயு சிலிண்டர்கள் தட்டுப்பாடின்றி கிடைக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உணவகம் நடத்துவோர் கேட்டுக் கொண்டுள்ளனர். இபியிலிருந்து, சேலரியிலிருந்து, பொதுவிசன் காய்கறியிலிருந்து இங்கே இல்லை, டோட்டல் தமிழ்நாடு முதலாளிமார்கள் அதை ஃபேஸ் பண்ணியே ஆகணும். அப்போ அவங்களுக்குலாம் எவ்வளோ மன கஷ்டப்படுவாங்க, அது கொஞ்சம் சிந்திக்கணும். நான் சொல்லணுங்காக சொல்லலை, இதுதான் உண்மை. எங்களுக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னா அவங்க முதல் போட்டுறவங்களுக்கு எவ்வளோ மன வேதனையாக இருப்பாங்க. கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். இது தயவுசெய்து அந்த கவர்மெண்ட்டை கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எடுத்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கணும். எங்களுக்கு பொதுமக்களுக்காக பார்க்கணும். தமிழ்நாடு இல்லை, ஹோட்டல் உள்ளவங்களுக்கு பொதுமக்கள் சாப்பிட்ற அன்றாட வாடிக்கை கஸ்டமர் தயவு செய்து ஒத்துழைக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். இதனிடையே பெங்களூரு நகரில் எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் அனைத்து வகை உணவகங்களுக்கும் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டத்தை துவங்கியுள்ளனர்.